இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரோடியார்பேட் செல்லும் சாலையை தார் சாலையாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரோடியார்பேட் செல்லும் சாலையை தார் சாலையாக மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்த சாலை மேம்பாட்டு பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 10,13,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பணிகளுக்கான காலம் 3 மாதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உப்பளம் தொகுதியின் எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையேற்று இந்த பணிகளை துவக்கி வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த தார் சாலை அமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். சாலை வசதி மேம்பாட்டு மூலம் அந்த பகுதி மக்களின் போக்குவரத்து தேவைகள் எளிதாகும் எனவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், ஒப்பந்ததாரர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் மாயவன், கழக சகோதரர் ஆறுமுகம், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். உப்பளம் தொகுதியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மக்கள் நலன் கருதி இத்தகைய திட்டங்கள் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் நேற்றும் இன்றும் நடைபெற்றது. சர்வதேச டேக்வாண்டா சம்மேளனத்தின் இந்தியாவிற்கான இணைப்பை பெற்ற ஒரே இந்திய அமைப்பான இந்தியா டேக்வாண்டாவின் இணைப்பை பெற்றுள்ள புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டா சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் நேற்றும் இன்றும் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு சங்க பொதுச் செயலாளர் மாஸ்டர் தினேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அரசு கொறடாவும் சங்க தலைவருமான AKT ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் வைஸ்மென் பள்ளியின் தாளாளர் முனைவர் கலை மாமணி, சரோஜா பாபு, முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, புதுச்சேரி டேக்வாண்டோ நிறுவனர் மாஸ்டர் சிட்டி பாபு, சங்க துணைத் தலைவர் சங்கர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையை முத்துராஜ், நன்றி உரையை தமிழரசன் ஆகியோர் கூறினார்கள். இப்போட்டியில் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள். கிட்ஸ், சப் ஜூனியர், கேடட், ஜூனியர், சீனியர் என்ற பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இந்திய டேக்வாண்டோ நடத்தும் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள தகுதி உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் புதுச்சேரி வீரர்களுக்கு LJK தலைவர் JCM நிதி உதவி. புதுச்சேரி யுனைடெட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனின் சார்பில் 2026 பிப்ரவரி மாதம் நியூ டெல்லியில் நடைபெறவுள்ள 5வது இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த சர்வதேச தரத்திலான போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு உணவு, தங்குமிடம், உடை, பயண செலவுகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்காக ஒவ்வொரு வீரருக்கும் ரூபாய் 12,500 செலவாகும் என சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்காக நன்கொடையாளர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் ஸ்பான்சர் உதவி வழங்குமாறு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலை அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வீரர்களுக்கு LJK சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது.
அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த வீரர்களான கபிலாஷ் மற்றும் கிஷோர் ஆகியோருக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியின் LJK நிர்வாகி சேது செல்வம் அவர்கள் நேரில் சந்தித்து 2 மாணவர்களுக்கு 25,000 பண உதவியை வழங்கினார். விளையாட்டு வீரர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியல் கட்சியின் சார்பில் வழங்கப்பட்ட இந்த உதவி பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி வீரர்கள் இந்த சர்வதேச போட்டியில் சிறப்பாக விளையாடி மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு வண்ணப்பட்டு புடவையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டு புடவையில் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மத்திய பட்ஜெட் குறித்து RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் கருத்து. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. கார்ப்பரேட்டுகளுக்கு மேலும் வளர உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டாகவே இது இருக்கின்றது. இரட்டை என்ஜின் ஆட்சி நடக்கும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எந்த திட்டமும், வேலை வாய்ப்பை உருவாக்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் முற்றிலுமாக மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் சிறிய தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடைந்தால்தான் அது நாட்டின் வளர்ச்சியாக கருதப்படும். ஆனால் அறிவிக்கப்பட்டுள்ள பட்ஜெட்டில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு மிக குறைவாகவே இருக்கின்றது. இது ஏற்புடையது அல்ல. அதேபோல் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்காக எந்த திட்டமும் இதில் இல்லை. புதிய வேலை வாய்ப்பை உருவாக்க எந்த அறிவிப்பும் இல்லை. நமது இந்திய நாடு 75% விவசாயத்தை சார்ந்த நாடு. ஆனால் விவசாயிகளின் வளர்ச்சிக்காக எந்த திட்டமும் பட்ஜெட்டில் இல்லை. விவசாய பொருட்களின் விலை தாறுமாறாக உள்ளது. விவசாய இயந்திரங்களின் விலையை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லை. அரசு ஊழியர்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லை. தனி நபர் வருமானத்தை பெருக்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாதது வேதனையை அளிக்கின்றது. மாறாக இந்தியா கடன் பெற உரிமை கோரி இருப்பது மக்கள் தலையில் கடன் சுமை மேலும் ஏற்றுவது. இந்த வளர்ச்சிக்கான அறிகுறி எதுவும் இதில் இல்லை என்பதை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. அமெரிக்காவில் வரி விதிப்பை தடுப்பதற்கான வழிகள் எதுவும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக மத்திய நிதி அமைச்சர் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் ஏழை எளிய நடுத்தர மக்களை மேலும் வஞ்சித்து, கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலும் அதிகரித்து, இந்திய பொருளாதாரம் முற்றிலும் சீர்குலைவு ஏற்பட்டு இந்தியாவில் உள்ள 80% ஏழை மக்கள் கையேந்தும் நிலை உருவாகியுள்ளது. இந்த மத்திய பட்ஜெட் விஞ்ஞான ரீதியாக பாமர மற்றும் நடுத்தர மக்களை ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட் ஆகும் என்று RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதல் முறையாக தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வரலாற்றில் முதன் முறையாக ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 1 வரை தேசிய சிலம்பாட்ட போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த போட்டிகளை இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் தலைவர் கேப்டன்
பிரதீப் ராஜே அவர்கள் துவக்கி வைத்தார். அன்று மாலை அண்ணா திடலில் இருந்து போட்டி நடக்கும் மைதானம் வரை தமிழர் பாரம்பரிய வீர கலையை பறைசாற்றும் விதமாக வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்தியாவின் பல மாநிலங்களை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பதக்கங்கள், சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார்கள். இந்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தமிழ்நாடு அணி முதலிடத்தையும், அதனைத் தொடர்ந்து 2வது இடத்தையும் புதுச்சேரி அணியும், 3வது இடத்தை மேற்கு வங்க அணியும் பெற்றன. இந்திய சிலம்பாட்ட சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் அழகிரி முன்னிலை வகித்தார். பாண்டிச்சேரி ஒருங்கிணைந்த சிலம்பாட்ட கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் அபுல் கலாம், பொருளாளர் ஆனந்தன், உறுப்பினர்கள் ரகு, குமரேசன், பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை தினா மற்றும் இம்தியாஸ் செய்திருந்தார்கள். மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் 18ஆம் ஆண்டு துவக்க விழா உப்பளம் அசோக் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது. மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் 18ஆம் ஆண்டு துவக்க விழா உப்பளம் அசோக் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது. இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை உரையாற்றினார். பேராசிரியர் சீதா லட்சுமி வரவேற்றார். போல்டு பஷீர் நோக்க உரையாற்றினார். மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆசிர்வாதம் துவக்க உரையாற்றினார். புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்வு ஆணைய தலைவர் முத்துவேல், காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசளித்து வாழ்த்துரை வழங்கினர். பிபிள்ஸ் வாட்ச் ஹென்றி தீபன், உரையாளர் பாரதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இயக்க நிர்வாகிகள் கோபிநாதன், மதுரை நாயகம், சிவக்குமார், கோபாலகிருஷ்ணன், செந்தில்குமார் ஆகியோர் தீர்மானங்களை வாசித்தனர். இறுதியில் குணபூஷணம் நன்றியுரை கூறினார். இந்நிகழ்ச்சியில் லெனின், ராமர், சூரியமூர்த்தி, பக்ருதீன், சக்திவேல், தமிழ்ச்செல்வன், ராஜேஷ்குமார், கண்ணன், கஜேந்திரன், முருகன், இளமுருகன், ஸ்டெல்லா, பாஸ்கர், மணிகண்ட ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மணிமாறன், மனோகர், பிரதீப், குணசேகரன், சிவகுமார், ஐயப்பன், சிவபாலன், ரவீந்திரன், ராஜேந்திரன், கந்தசாமி, ரவி பெருமாள், சீனிவாசன், பாலாஜி ஆகியோர் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தனர். இதில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட கட்டுரை, பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் முதல் 3 மாணவர்களுக்கு தனித்தனியாக 10,000, 5,000, 3,000 வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. உலகின் விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்கால ஆட்சியில் பாரதத்தின் சுயசார்புக்கான வளர்ச்சி பட்ஜெட்டானது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தலைமையில் இன்று தாக்கலானது. இதன் நேரடி ஒளிபரப்பினை இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் முன்னாள் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி அவர்களின் ஏற்பாட்டின்படி இன்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் தொகுதியின் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் தொகுதியின் பொறுப்பாளர் மகேஷ் ரெட்டி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் மாவட்ட பொது செயலாளர் ரமணா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டார். மேலும் இதில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் அணி பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒட்டப்பாளையம் அருள்மிகு ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் ஒட்டம்பாளையத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஏழை முத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவக்கிரக ஹோமம், கோ பூஜை மற்றும் சனிக்கிழமை யாகசால பிரவேசம், முதல் கால யாக பூஜை, அஷ்டபந்தனம் சமர்ப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு யாகசால பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை மங்கள இசை, 2ஆம் கால யாக பூஜை, மூல மந்திரம், மகா பூர்ணாகுதி, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மகா கும்பாபிஷேகம், மகா தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விழாவில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் பெற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மதியம் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை மகா அபிஷேகம், மகா தீப ஆராதனை, அம்மன் திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஒட்டம்பாளைய இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் கோர்க்காடு VIP நகரில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் நேற்று முன்தினம் காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் இல்லத்தில் இருந்த முதியோர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரியின் நிறுவனர் மோகன், இல்ல நிர்வாகி சுகுணா ஆகியோர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலய தைப்பூச திருவிழாவில் பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் சுவாமி தரிசனம் செய்து இனிப்புகளை வழங்கினார். அரியாங்குப்பம் காலம் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நேற்று தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு அழைப்பாளரும் தொகுதியின் பொறுப்பாளருமான சந்திரமோகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு லட்டு பிரசாதத்தினை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காக்காயந்தோப்பு பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். பாண்டிச்சேரி கோர்க்காடு வள்ளலார் சபையில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி கோர்க்காடு வள்ளலார் சபையில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வடலூர் சத்தியஞான சபையில் 155ஆம் ஆண்டு தைப்பூச விழாவினை முன்னிட்டு பாண்டிச்சேரி கோர்க்காடு வள்ளலார் சபையில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. காலை கொடியேற்றத்துடன் துவங்கி 11 மணி அளவில் அகவல் பாராயணம் செய்து மதியம் 1 மணிக்கு அருட்பெருஞ்சோதி ஆசியோடு அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை உலக குரு வள்ளலார் சபையின் நிர்வாகிகள் தேவராசு மற்றும் தேசகுமார், கொம்பாக்கத்தை சேர்ந்த கிருஷ்ணராஜ், கோர்க்காடு பெரியவர் தீப்பாய்ஞ்சான், மாரல் பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன், கோர்க்காடு திருவரசன், ரமேஷ், ஆச்சாரியபுரம் மற்றும் வள்ளலார் சபையில் பயணித்து வரும் ராமதாஸ், மோகன்தாஸ், வேலப்பன், சங்கரதாஸ், ஜெயபால், சர்க்குணன், விமல்ராஜ், பாலகுமார், ஜெயக்குமார், மணிமாறன், சித்தார்த், தமிழரசி, வனிதா, அஞ்சலி, ராஜதிலகம், காருண்யா, ஜனனி, சிறப்பு அழைப்பாளராக சகோதரர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு மிக விமர்சையாக சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் கோபிநாத் அவர்கள் நன்றி உரை கூறினார். வில்லியனூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை மாநில சிறுபான்மையினர் தலைவர் முகமது ஹாசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வாக் ஃபார் புதுச்சேரி பாத யாத்திரை நிகழ்வானது பல்வேறு தொகுதிகளில் நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக வில்லியனூரில் நடைபெற்ற பாத யாத்திரை மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸ் முன்னிலையில் மாநில சிறுபான்மையினரின் தலைவர் முகமது ஹாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பாத யாத்திரை நிகழ்வில் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன்,
தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் தலைவர் பாரத் யாத்ரி, முகமது ஆரிஃப், புதுச்சேரி சிறுபான்மையினர் பிரிவு பொறுப்பாளர் மீரா உசேன், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தனுசு, அப்துல் ரகுமான், இளையராஜா மற்றும் செந்தில், மங்களம் தொகுதி ரகுபதி, மாவட்ட தலைவர் பாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மணிமாறன் என்கின்ற கார்த்திக், சத்தியமூர்த்தி, விநாயகமூர்த்தி, வீரமுத்து, மாநில மகளிரணி தலைவி நிஷா, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு, SC/ST பிரிவு தலைவர் ஜெயபால் மற்றும் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பாத யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பாத யாத்திரை நிகழ்வானது வில்லியனூர் மாட வீதியில் இருந்து புறப்பட்டு உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், மணவெளி, GN பாளையம், சுல்தான்பேட், வில்லியனூர் மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் நடைபயணம் மேற்கொண்டு மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும், போலி மாத்திரை குற்றச்சாட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல் போன்றவற்றை பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேசினார்கள். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை ஆலயத்தில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி, நித்திய ராஜ மாதாங்கி, கால பைரவர், பத்ரகாளி, மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை அபிஷேகம், சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜை நடைபெற்றது. மற்றும் மாலை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோட சுப்ராசம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல் செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி அதிமுக சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் பரிசுகளை வழங்கினார். புரட்சி தலைவி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முன்னாள் முதல்வர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கோலப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு ஆர்வமாக கோலமிட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். அதன்படி முதல் பரிசை பெற்ற பெண்ணிற்கு அம்மா சீர்வரிசை வழங்கப்பட்டது. 2வது பரிசு, 3வது பரிசு, 4வது பரிசு, 5வது பரிசு, கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு ஆகியவை வழங்கப்பட்டன. இதில் அவைத்தலைவர் மூர்த்தி, பூரணாங்குப்பம் வார்டு கழக செயலாளர் கார்த்தி, சிவசங்கரன், அருள்மணி, கார்த்தி, ஆறுமுகம், தென்னரசு, பாலாஜி, மணிவர்மன், சபரி, வேலன், தமிழ்குமரன், தயாளன், பொதுமக்களும் குழந்தைகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டை புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் ஆழ்ந்த ஏமாற்றத்துடனும் கடும் கண்டனத்துடனும் பார்க்கின்றது. இந்த பட்ஜெட் நாட்டு இளைஞர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் எதிர்கொண்டு வரும் அடிப்படை வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளது. நாட்டின் வேலை வாய்ப்பு இன்மையை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இளைஞர்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக தெளிவான திட்டங்களோ காலக்கெடுக்களோ இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை.
இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசு அவர்களை வெறும் வாக்குறுதிகளால் மட்டுமே சமாதானப்படுத்த முயன்றுள்ளது. விலைவாசி உயர்வு, எரிபொருள் விலை, அத்தியாவசிய பொருட்களின் கட்டுக்கடங்காத விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமங்களை அனுபவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு உடனடி நிவாரணம் அளிக்கும் எந்த சிறப்பான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பது மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. கல்வி மற்றும் சுகாதார துறைகளுக்காக நிதி ஒதுக்கீடுகள் போதிய அளவில் இல்லாதது எதிர்கால தலைமுறையின் நலனில் மத்திய அரசு காட்டும் அலட்சியத்தை வெளிப்படுத்துகின்றது. மேலும் பொதுத்துறை நிறுவனங்களின் தனியார் மயமாக்கல் மற்றும் சமூக நலத்திட்டங்களின் சுருக்கம் சமூக சமத்துவத்தை சீர்குலைத்து சமூக அநீதியை மேலும் தீவிரப்படுத்தும் அபாயத்தை உருவாக்குகின்றது. மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தாமல் சில பெரு நிறுவனங்களுக்கு நெருங்கிய முதலாளிகளுக்கு மட்டுமே சாதகமாக அமைந்த இந்த மத்திய பட்ஜெட் வளர்ச்சி என்ற பெயரில் சமத்துவமற்ற மக்கள் விரோத இந்தியாவை உருவாக்கும் முயற்சியாக உள்ளது. முதல்வரின் கருத்துகள் குறித்து மத்திய பட்ஜெட்டை ஆதரித்து புதுச்சேரி முதல்வர் தெரிவித்துள்ள கருத்துகள் புதுச்சேரி மக்களின் வாழ்வாதார உண்மைகளை பிரதிபலிப்பதில்லை. புதுச்சேரிக்கான சிறப்பு நிதி ஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு திட்டங்கள், மீனவர்கள், சுற்றுலா தொழிலாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கான நிவாரணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் இந்த பட்ஜெட்டை ஆதரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்வர் அவர்கள் மத்திய அரசின் பேச்சாளராக அல்ல, புதுச்சேரி மக்களின் குரலாக பேச வேண்டும். மக்களுக்கு எதிராக இருக்கும் பட்ஜெட்டை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் அதை ஆதரிப்பது புதுச்சேரி மக்களுக்கு செய்யப்படும் அநீதியாகும். இந்த மக்கள் விரோத மத்திய பட்ஜெட்டை அதனை ஆதரிக்கும் நிலைப்பாடுகளையும் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கடுமையாக கண்டிக்கின்றது. வேலைவாய்ப்பு, சமூக நீதி, கல்வி, சுகாதாரம் மற்றும் மக்களின் நலன் ஆகியவற்றை மையமாக கொண்டு மத்திய அரசு தனது பொருளாதார அணுகுமுறையை உடனடியாக மாற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். மக்களின் குரலை புறக்கணிக்கும் எந்த அரசும் நீண்ட காலம் நிலைக்காது. இந்த பட்ஜெட்டுக்கு மக்கள் உரிய ஜனநாயக பதிலை வழங்குவார்கள். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டோல்கேட் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் 24 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை சபாநாயகர் செல்வம் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டோல்கேட் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க டோல்கேட் கிராமத்தில் உள்ள பச்சை வாழியம்மன் கோவில் அருகில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய 24 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் நிவேதிதா, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புதிய பாலத்தில் இருந்து சிக்னல் வரை சாலையை செப்பனிடும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை கோட்டத்தின் மூலம் புதுச்சேரி கடலூர் சாலையில் அரியாங்குப்பம் புதிய பாலத்திலிருந்து அரியாங்குப்பம் சிக்னல் வரை சாலையை செப்பனிடும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சுமார் 49,38,000 ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த பணிகளுக்கான பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை கோட்டத்தின் உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் இதர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு சிவசைலநாதர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, சமூக ஆர்வலர் விக்கி என்கின்ற ராஜகணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டங்கள் கட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானம் பரிமாறி துவக்கி வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, சமூக சேவகர் விக்கி ஆகியோரும் அன்னதானம் வழங்கினார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவை சேர்ந்த முதல்வரின் தனி பாதுகாவலர் ஜெயராமன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் குடும்ப தலைவரை இழந்த வறுமையில் வாடும் 30 பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறுவதற்கான ஆணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கணவரை இழந்து வறுமையில் வாடும் 30 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 30,000 ரூபாய் நிதி உதவி பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்வு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடி இனத்தவர் நலத்துறையின் மூலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் பெயரில் தொடர் நோய் சிகிச்சைக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 3000 வீதம் 4 நபர்களுக்கு உதவித்தொகை புத்தகத்தை வழங்கினார். அரியாங்குப்பம் பகுதியில் ஓட்டுநராக பணிபுரிபவரின் மகன் புதுச்சேரி அரசால் தேர்வு செய்யப்பட்டு அரசு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார். அதற்கு நன்றி தெரிவித்து அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் மருந்தும் மருத்துவரும் திருவள்ளுவர் தேரையர் சித்தர் என்ற தலைப்பில் நற்றமிழ் நாவலரசி பூங்குழலி பெருமாள் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் நாள், மொழிப்போர் வீர நாள், விருது பொற்கிழி வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணசுவாமிக்கு பொற்கிழியாக ரூபாய் 10,000 அளித்தார். விழாவிற்கு புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீனு மோகன்தாசு வரவேற்றார். துணைத் தலைவர் ஆதிகேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் பங்கேற்று மேலாண் நீதி அரசர் சேது முருக பூபதி வாழ்த்துரை வழங்கினார். மருந்தும் மருத்துவமும் திருவள்ளுவர் தேரையர் சித்தர் எனும் தலைப்பில் பூங்குழலி பெருமாள் பேசினார். பிரான்ஸ் முத்தமிழ் சங்க தலைவர் கோவிந்த சுவாமி ஜெயராமன், வாழும் தமிழ் பேரவைத் தலைவர் பார்த்தசாரதி கிருஷ்ணா, பிரான்ஸ் ராஜேந்திரன் ரிச்சர்ட், மொழிபெயர்ப்பாளர் நாகராஜ் ஆகிய அயலக தமிழர்களுக்கு புதுவை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆட்சிக்குழு உறுப்பினர் உசேன் நன்றி உரை கூறினார். புதுச்சேரி காவல்துறையில் உள்ள கான்ஸ்டபிள் காலி பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு 8/2/2026 அன்று புதுச்சேரி முழுவதும் 5 மையங்களில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதே நாளில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுக்கும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் விண்ணப்பித்துள்ள பலர் இரண்டிலும் ஒன்றை மட்டுமே எழுத வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை எதிர்காலத்தை நோக்கி பல்வேறு துறைகளில் முன்னேற முயற்சி செய்து வரும் புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அளவிலான தேசிய தேதியை மாற்றுவது நடைமுறை ரீதியாக சிரமமாக இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் நடைபெறும் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வின் தேதியை மாற்றுவது சாத்தியமானதாகும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இரு தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்துள்ள தேர்வாளர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் 8/2/2026 அன்று நடைபெற உள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் எழுத்துத் தேர்வை மாற்றி தேதிக்கு மாற்று தேதி அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தியுள்ளார்.
அவரின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், இணை பொருளாளர் ஆயுப் கான் ஆகியோர் டிஜிபி அலுவலகத்தில் மனு வழங்கினார்கள். தேர்வாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நியாயமான கோரிக்கையை கருணையுடன் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா மண்ணிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக தைப்பூச திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மண் நிமிட்டி சித்தர் அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தைப்பூச திருநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழா புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தலைவர் பஞ்சுகுணா, துணைத் தலைவர் சுரேஷ்குமார், செயலாளர் செந்தில்குமார், துணை செயலாளர் செந்தாமரை, பொருளாளர் சுப்பிரமணியன், துணை பொருளாளர் ரங்கநாதன் மற்றும் சென்டர் கேட் ஆட்டோ சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் ஆன்மீக பக்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு அச்சகத்துறையில் பணியாற்றிய முதுநிலை கணக்கு அதிகாரி சாய்நாதன் பணி ஓய்வு பெற்றார். இதனையடுத்து அவரது பணி நிறைவு பாராட்டு விழா தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அரசு அச்சகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, லட்சுமிகாந்தன், முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பணி ஓய்வு பெற்ற சாய்நாதனுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தார் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக மத்திய பட்ஜெட்டை மனதார வரவேற்கின்றது. நாட்டின் வளர்ச்சிக்கான முழுமையான பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பட்ஜெட்டாக இருக்கும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளதை தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் பழனிசாமி வரவேற்றுள்ளார். அவரை பின்பற்றி புதுச்சேரி மாநில அதிமுக மத்திய பட்ஜெட்டை மனதார வரவேற்கின்றது. நாட்டின் வளர்ச்சிக்கான முழுமையான பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பட்ஜெட்டாக உள்ளது. சிறு குறு தொழில்களுக்கு உற்பத்திக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் வர்த்தக வியாபாரிகள் பயனடைவர். பட்ஜெட்டில் சுமார் 13 லட்சம் கோடி உட்கட்டமைப்புக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர் வழித்தடங்கள் இணைப்பால் நீர்வழி போக்குவரத்து, நீர்வழி வர்த்தக வியாபாரமும் சிறப்படையும். வெளிநாட்டு இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க இந்த பட்ஜெட் உதவும். ஒட்டு மொத்தத்தில் இந்த பட்ஜெட் உலக அளவில் இந்தியாவை பொருளாதாரத்தில் மேம்படுத்தும். ஏழை எளிய நடுத்தர மக்களின் வளர்ச்சிக்கு உதவும் பட்ஜெட்டாக இது உள்ளது என்றார். தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இறப்பிற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் செங்கோட்டையன் உளறி உள்ளார். தூத்துக்குடி சம்பவம் என்பது ஆயுதம் ஏந்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு மரணமாகும். ஆனால் கரூர் சம்பவம் திட்டமிடப்படாத காரணங்களால் ஏற்பட்ட உயிரிழப்பாகும். இதில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஏன் ஆறுதல் கூறவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க தைரியமில்லாமல் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை உதாரணம் காட்டுவது சிறுபிள்ளைத்தனமானது. மத்திய அரசு நாடு முழுவதும் கர்ப்பப்பை புற்றுநோயால் பெண்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க
HPV தடுப்பூசி போட வேண்டும். அனைத்து மாநிலத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதற்கான பணிகளை நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மேற்கொண்டு வருகின்றது. புதுச்சேரியிலும் கருப்பை வாய் புற்றுநோயால் அதிக உயிரிழப்பு ஏற்பட்டு வருகின்றது. எனவே புதுச்சேரி அரசு கருப்பை வாய் புற்றுநோயில் இருந்து பெண்களை பாதுகாக்க பெண்கள் கல்வி பயிலும் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 15 வயதிலிருந்து 25 வயது வரை உள்ள பெண்களுக்கு HPV தடுப்பூசியை இலவசமாக போட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து அண்ணாவின் 57வது நினைவு தினம் நாளை காலை தலைமை கழகத்தில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க உள்ளோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரிக்கு பாரத பிரதமர் 15ஆம் தேதிக்குள் வருகை தர உள்ளதாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரிக்கு மத்திய பட்ஜெட்டில் 86 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட் பொருளாதார வளர்ச்சியை கொண்ட பட்ஜெட்டாக உள்ளது என்று தெரிவித்த VP ராமலிங்கம், புதுச்சேரிக்கு பாரத பிரதமர் 15ஆம் தேதிக்குள் வருகை தர உள்ளார் என்று தெரிவித்தார். பேட்டியின் பொழுது மாநில செய்தி தொடர்பாளர் அருள் முருகன் உடன் இருந்தார். ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சண்முகா தங்க நகை மாளிகையின் 2ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி தங்கம் வாங்கும் அனைவருக்கும் வெள்ளி நிச்சய பரிசாக வழங்கப்பட உள்ளது. மேலும் லக்ஷ்மி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேரும் அனைவருக்கும் சிறப்பு பரிசும் வழங்கப்பட உள்ளது. மேலும் 2ஆம் ஆண்டை முன்னிட்டு கடையின் முன்பு காலையும் மதியமும் அன்னதானமும் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் மத்திய அரசின் ராஜீவ்காந்தி திட்டத்தின் மூலம்
புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களில் குடும்பத் தலைவர் மரணமடைந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு அறிவித்த 30,000 நிதி உதவிக்கான ஆவணங்களை திமுக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பயனாளியின் வங்கி கணக்குகளில் உதவித்தொகை வரவு வைக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜி, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ் மற்றும் சகோதரர் மோரிஸ் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.